வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி மகரிஷியின் பொது உடைமை கொள்கை. வேதாத்திரிய சீடர்கள் மகரிஷியின் தத்துவங்களை பேசுவதைப் போல அவருடைய பொது உடைமை மற்றும் பொருளாதார கொள்கைகளை யாரும் விவாதிப்பதில்லை. அருட்தந்தை உலகப் பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையினை கொண்டிருந்தார். இக்கொள்கையினால் மக்களின் கவலைகளையும் குறைபாடுகளையும் களைய முடியும் என்று நம்பினார். பொது உடைமை மலர தனி மனித சொத்துரிமை ஒழிய வேண்டும் என்கிறார். உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் பொது ஆட்சியின் கீழ் பொதுவான அமைப்பின் கட்டுப்பாட்டில் வரவேண்டும் என்கிறார். நிலத்தையும் இருப்பிடத்தையும் தொழிலையும் பொதுவில் வைப்பதோடு குழந்தைகளையும் பொதுவில் வைக்க வேண்டும் என்பார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் நலம் பொது அமைப்பின் பொறுப்பில் இருக்க வேண்டும். இதனால் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழாமல் இருக்கும். காலம் காலமாக அனுபவித்து வரும் தனி மனித உடைமைகளை திடீரென்று பொது உடைமை ஆக்குவது என்பது எளிதான காரியமன்று எனவும் கூறினார். தனது கவியில் பணம் என்ற நற்செய்தி முறித்தென்றும் எங்கும் பாசபந்தம் அற்ற சமுதாயம் காண்போம் என்று மற்றொரு கவியில் பொருள்கள் பெற அனுபவிக்க உலகோர்க்கெல்லாம் பொறுப்பாளர் பொது திட்டம் அமைத்துக் கொள்வோம் எனவும் உரைக்கிறார். அரசாங்கத்தை விட நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் அமைப்பு முறையில் செயல்படுத்த முடியும் என்கிறார். சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனது உடல் திறனையும் அறிவின் திறனையும் கொடுத்து ஏதாவது தொழில் செய்து தமது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். பொது உடைமை எனும் புரட்சி திட்டத்தை அதிகாரத்தாலும் அடக்குமுறையாலும் அமல்படுத்தக்கூடாது. வாழ்வில் அனைவருக்கும் சம சுதந்திரம் கிடைப்பதனால் விளையும் நன்மைகளை தகுந்த கல்வியின் வாயிலாக செல்வந்தர்களுக்கு கொடுத்து இன்னலும் நஷ்டமும் ஏற்படாத வகையில் பொது உடைமை கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் அவசியம் என்று கூறுவார். அருட்தந்தை மகரிஷியின் பொருளாதார கொள்கையில் கல்விக்கான தேவை, தொழிற்கல்வியின் தேவை, கோயில் சொத்துக்களின் பயன்பாடு என பல தலைப்புகளில் விவரித்துள்ளார். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இது இன்றைய 100வது சிந்தனை துளி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் சிந்தனை துளிகளிலே இன்று 100வது சிந்தனை துளி. இன்றைய தலைப்பு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் பொது உடைமை கொள்கை. முதல் பாராவிலேயே, அதாவது இந்த தத்துவத்தை அதிகமாக வேதாத்திரிய சீடர்கள் எடுத்து பேசுவதில்லை என்பதை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். இது எனது 35 வருட அனுபவத்தில் பார்க்கிறோம். இதை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு நாம் மனதளவில் கூட தகுதி ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதாவது இது இப்பொழுதே நடைமுறையில் வந்துவிடும் என்பதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் மனதளவில் இதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது செயலளவில் நடைமுறை வருவதற்கான சூழல் உருவாகும். ஆனால் மனதளவிலேயே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது வருவதற்கான காலம் இன்னும் தள்ளிக்கொண்டே செல்லும்.
இது தள்ளிக்கொண்டே செல்லும்போது என்ன ஆகும் என்றால், இந்த ஒரு நிலை வருவதற்கான சூழ்நிலையை நாமாக அதை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இயற்கை அதை அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது, இயற்கையின் சீற்றங்களால் பெரும் விளைவுகளை இந்த உலகம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆக, இப்பொழுது மகரிஷி அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய திட்டமா என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவருக்கு எதற்காக இப்படி எல்லா பொருள் நிலைகளும், புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் நிலைகள் அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுவதற்கான காரணம் என்ன? இதை சில பேர் என்ன சொல்லிவிடலாம், இப்படி பேசுபவர்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்கான திறன் இல்லாதவர்கள், அதற்குரிய அறிவில்லாதவர்கள், அவர்களுடைய இயலாமையின் காரணமாக இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று கூட பேசுவார்கள் அல்ல. இந்த பொருளாதார திட்டத்தை நான் பேசும் பொழுது என்னை அப்படித்தான் பேசினார்கள். இவருக்கு திறமை இல்லை என்பதற்காக இந்த திறமையோடு பொருளீட்டுபவர்கள் எல்லாம் இவர் பொறாமையாக பார்க்கிறார். இவருக்கு கிடைக்கவில்லை, அவருக்கு கிடைத்து விட்டது என்ற பொறாமைக்காக பார்க்கிறார் என்று சமுதாயத்தில் பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் மகரிஷி அவர்கள் இதை கூறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால், இது இந்த பொது உடைமை கொள்கை என்பது மகரிஷியினுடைய கொள்கையா என்றால் இல்லை. இது யாருடைய கொள்கை என்று சொன்னால், அது இறைவனுடைய கொள்கை, இறையாட்சி, இறை சக்தியினுடைய கொள்கை. இந்த இறை சக்தி இந்த பூமியில் கொடுத்திருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் இங்கு வாழுகிற அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாகத்தான் அது கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த கொள்கை எங்கிருந்து வந்திருக்க? அந்த இறைநிலையினுடைய கொள்கை. அதை யாராவது ஒரு மகான்கள் மூலமாக இங்கு வெளிப்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் மகரிஷி அவர்கள் இதை வெளிப்படுத்தி, இதற்கு முன்னும் நிறைய மகான்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் மகரிஷி அவர்கள் இதை கொடுக்கிறார். அதுவும் என்ன சொல்லுகிறார்கள்? அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், அப்படித்தானே சொல்லுகிறார். இப்போ அந்த அடிப்படை தேவை என்பதை நாம் தேவைகள் 3 என்று பார்க்கிறோம். அதற்குரிய அந்த உணவு, உடை, இருப்பிடம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இவற்றில் சமநிலை வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் இதில் சமநிலை வேண்டும் என்று அவர் கூறுகிறார் என்றால், இவை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் உடல் உயிர் இணைப்பு இல்லாமல் போய்விடும், மரணம் ஏற்பட்டுவிடும். இது அதிகமாக ஆகும்போது அது வாழ்க்கையில் துன்பமாகவும் நோயாகவும் மாறிவிடும். அப்ப இந்த இடத்திலே இதை அலட்சியப்படுத்தவும் கூடாது, அதிகமாகவும் அனுபவிக்க கூடாது என்ற ஒரு தத்துவத்தை மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்ப இது பொது உடைமையாக இவற்றையெல்லாம் ஆக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். துன்பம் வரவேண்டியது வராமல் தடுக்கப்படுகிறது. துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் துன்பத்திலிருந்து விலகி வெளியே வருவதற்கான சூழல் வருகிறது. இப்ப மகரிஷி அவர்கள் இந்த திட்டம் உலக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? இது சிந்தித்து உணர வேண்டிய ஒன்று. அப்ப என்ன ஆகிறது? அதாவது அந்த இல்லாமை என்ற ஒரு நிலையும் மாற வேண்டும், பொருள் பெருக்கத்தினால் வரக்கூடிய துன்பமும் அகல வேண்டும். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க எப்பொழுதுமே, அதாவது வாங்கிய கடனும் தேங்கிய பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும்னு ஒரு வாசகங்களை அவர் கொடுப்பார். அப்ப என்ன அப்படின்னா,
இந்த தேவை என்பதற்கே பொருள் இல்லாமல் இருக்கும் பொழுதும் துன்பம், அது பெருகிவிட்டாலும் துன்பம். இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் அது பெருகிவிட்டால் துன்பம் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பெருகிவிட்டால் இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் பெருகிய நிலையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்பதை யாராவது காட்டுகிறார்களா, பார்க்கிறார்களா, அதை சிந்திக்கிறார்களா என்றால் இல்லை. ஆக அந்த அடிப்படையில் இந்த பொருளாதார கொள்கை இது உலகிலேயே இந்த கொள்கையை ஒரு சமச்சீராக இந்த பொருளாதாரத்தை மட்டும் எடுத்து பேசியவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் என்று சொல்வார்கள். அவர்களுடைய கொள்கை இந்த பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை என்ற ஒரு கொள்கை இருக்கும் இருக்கும். ஆனால் மகர்ஷி அவர்கள் அதை எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இயற்கையின் ஆற்றலை உணர்ந்து கொண்டு, இயற்கையின் செயல் விளைவை உணர்ந்து கொண்டு, அது மட்டுமல்ல, நமது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் என்ற அந்த உயிர் ஆற்றல் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. அகத்துக்குள்ளாக போகும்போது எல்லாமே பொதுவாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணரச் செய்து, அதன் பிறகு புறத்திலும் சமநிலை வருவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்றார். அப்ப இது என்ன சொல்றாருன்னா, இதை கட்டாயப்படுத்தி இதை சமநிலைப்படுத்துவது கூடாது. கூடாது மற்றும் முடியாது, முடியாது. ஆனால் தானாக இது உணர்ந்து விடப்பட வேண்டும் என்பதுதான் மகர்ஷியினுடைய இந்த திட்டமாக இருக்கிறது. ஆக இந்த பொருளாதார திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால், இப்படி வேதாத்திரிய நம்ம உண்மை சீடர்கள் என்று சொல்லுவோமே, அவர்கள் உணர்ந்து 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 இந்த நிலையிலிருந்து ஒரு பொது உடைமைக்கு வரும் பொழுது, அப்படி வருவதனால் என்ன ஆகும், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பொருள் நிலைகளை ஈகையாக மாற்ற வேண்டும், தொண்டாக மாற்ற வேண்டும், சேவையாக மாற்ற வேண்டும். அவ்வளவுதானே. இதில் மாற்றுவதற்கு ஒரு அற்புதமான புரிதலான தத்துவம் எது என்று சொன்னால், நம்மிடம் நிறைய சொத்துக்களும் பொருள்களும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்கு அந்த கர்மயத்திலே கர்ம வினையினுடைய அடர்த்தி கனம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மகரிஷியினுடைய அந்த அதாவது கர்மவினை தத்துவத்தில் உணர்ந்து கொள்கிறோம். அப்ப இப்ப இந்த இடத்தில் இந்த கர்மவினை முழுவதும் நமக்கு துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது, வர இருக்கிறது. இதை உணராமல் இதை யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆக அப்ப மகரிஷியினுடைய இந்த காந்த தத்துவமும் அலையியக்க தத்துவமும் நாம் இந்த உலகில் அனைவரும் சமமாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும். அதன் பிறகு இந்த கர்மவினை தத்துவமும் செயல் விளைவு தத்துவமும் இருக்கிறதே, இந்த தத்துவம் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தால்தான் மனிதன் இதை குறைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவான். இல்லை என்று சொன்னால் அந்த பயம் வராது. அதனால்தான் நாம் இந்த கர்மவினை தத்துவத்தை அதிகமாக தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று நமது தமிழ் ஆனந்த யோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கர்மவினை தத்துவத்தையே பேசவே கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் சில சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது அது எந்த நிலையில் என்று சொன்னால், கர்மவினை எல்லாம் ஓரளவுக்கு கலைந்த நிலையில் அதன் பிறகு கர்மவினை பற்றியே நீ சிந்தனை செய்ய வேண்டாம். ஆனால் அதன் அடிப்படையிலே இத்தனை துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுஜன மக்களுக்கு நீங்கள் அதை பற்றியே நினைக்க வேண்டாம் என்று சொல்வது சரியல்ல. அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மகான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன என்று சொன்னால், அவர் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அவர் தத்துவங்களை கொடுக்கும் பொழுது அவர் சமுதாயத்தினுடைய மக்களின் நிலைக்கு இறங்கி வந்து இந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இது பிராக்டிக்கலா இருக்கு. நிறைய மகான்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் எந்த நிலையை அடைந்தார்களோ அந்த நிலையில் இவ்வளவுதான் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை சமுதாயத்துக்கு சொன்னோம் என்று சொன்னால், ஓ இவ்வளவுதானா, இவ்வளவு எளிமையா என்று இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடப்பது ஞானம் மிக எளிது என்று ஒருவர் சொல்லிவிடலாம். ஏன், அவர் அந்த நிலைக்கு சென்று விட்டார். அந்த நிலைக்கு சென்றதற்கு அவர் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார், 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார், 20 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்னு வைத்துக் கொள்வோம். இப்போ இதை கேட்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஓ இது சுலபமாக அடைந்து விடலாம் போல இருக்கிறதே. அப்ப இவர் என்ன பண்ணல, அந்த கஷ்டங்களை எல்லாம் அடையாமல் அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். முடியாது. அப்ப இந்த இடத்தில்தான் மகரிஷி நமக்கு, இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் நிலையில் இருந்து அந்த தத்துவத்தை கொடுத்து படிப்படியாக உயர்த்துகிறார். இதே போல இந்த பொது உடைமை கொள்கை என்பதும் படிப்படியாகத்தான் இங்கு நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது வருவதற்கு இன்னும் 150 ஆண்டுகள் ஆகும் என்று கூறியிருக்கிறார். ஆக இப்போ இந்த பொது உடைமை கொள்கை என்ன சொல்லுகிறது? ஒரு வேதாத்திரிய சீடன், வேதாத்திரிய உண்மை சீடன் இந்த பொது உடைமை கொள்கையில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இன்றைய இந்த 100வது சிந்தனையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியதை என்ன வேண்டும், சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்கும் எண்ணம், விடுதல் எண்ணம், அந்த எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. பெறுதல் என்ற எண்ணம் இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுது நாம் இந்த சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேதாத்திரிய சிந்தனை செய்பவர்கள் அனைவருமே நாமெல்லாம் தேவைக்கு அதிகமாக இருப்பதனால்தான் இந்த சிந்தனைக்கே வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்தில் நம்மிடம் விடுதல் என்ற ஒரு நிலைதான் நமக்கு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இப்பொழுது என்ன ஒரு பெரிய வேதனை என்று சொன்னால், வேதாத்திரிய சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு, வேதாத்திரிய தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பெறுதல் என்ற ஒரு நிலைக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு, இதை நினைத்து பெற்றுக்கொள்ளுங்கள், சங்கல்பம் பெற்றுக்கொள்ளுங்கள், இதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ பொது உடைமை கொள்கையில் மகரிஷி அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பெற்றுக்கொள்தல் என்பதற்கு சங்கல்பம் எடுத்து சொல்லுகிறார்களே. இப்போ எங்கிருந்து பெற்றுக்கொள்வது? இயற்கை கொடுத்த கொடை இவ்வளவுதான், இயற்கையின் வளங்கள் இவ்வளவுதான் உலகில். இனி இயற்கையிலிருந்து கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்பொழுது பெற்றுக்கொள்வதற்காக சங்கல்பம் எடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், இங்கு பிறரிடம் இருப்பதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இப்ப நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோமா, கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் சங்கல்பம் செய்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்தார்கள் என்று சொன்னால், இது நிச்சயமாக மகர்ஷியினுடைய அந்த தத்துவங்களில் பறித்துண்ணல் என்ற ஒரு நிலைதான் அது குறிக்கிறது. அப்ப இங்கு வேறு ஒருவரிடம் இருப்பதுதான் உங்களுக்கு வந்து சேரும். புறத்தில் பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்தால், அது இன்னொரு மனிதர்களிடம் இருப்பதைத்தான் நீ பெற முடியுமே தவிர, நான் அதிகாலையில் தவம் செய்து நான் எனக்கு வீடு வாங்கிவிட்டேன் என்று நினைத்தால் வீடு வந்துவிடும் என்று சொன்னால் எங்கிருந்து வந்துவிடும்? இயற்கையிலிருந்து வராது, வேறு ஒரு மனிதரிடமிருந்துதான் உங்களிடம் வரும். அப்ப அதை பறிக்கக்கூடியதற்கு சங்கல்பம் செய்வதாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த இடத்தில் நமது தேவை என்பதை உணர்ந்து, தேவைக்கே இல்லாதவர்கள் இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் என்று சங்கல்பம் செய்தால் சரி. அப்ப இன்றைக்கு மகர்ஷி சொல்லிட்டாங்க, பொருள் தேவை என்பதே இன்று இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த பொருள் வறுமை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த பொருளை பெற வேண்டும் என்ற சங்கல்பம் செய்ய வேண்டிய மனிதர்களே இங்கு இல்லை என்று மகரிஷி சொல்லிவிட்டார்கள். ஆனால் மகரிஷியினுடைய கொள்கையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பவர்கள் பொருளை பெறுவதற்கு சங்கல்பம் எடுக்கிறோம் என்று சொன்னால், மகரிஷியினுடைய தத்துவங்களை தவறாக சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைய இந்த சிந்தனை அதை நிறைவாக நமக்கு விளக்குகிறது. அந்த அடிப்படையிலே கொடுக்கும் மனம். அப்ப என்ன சொல்றாரு?
அறிவின் வறுமை என்று சொல்கிறாரே, அறிவின் வறுமை என்றால் என்ன என்றால் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பொது உடைமை தத்துவம் மலராமல் இருக்கக்கூடிய அறிவின் வறுமை தான் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இங்கு பெறுதல் என்ற நிலையிலிருந்து விடுதல் என்ற நிலைக்கு வருவதுதான் வேதாத்திரியம். அப்படி தனது வாழ்க்கையை வாழ்பவர்கள் மட்டும்தான் வேதாத்திரிய சீடர்கள். வேதாத்திரிய உண்மை சீடர்கள்னு கூட சொல்ல முடியாது. உண்மை சீடர்கள்னு சொன்னோம்னா அவர்கள் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். வேதாத்திரிய சீடர்கள் என்று சொன்னாலே அவர்கள் விடுதல் என்ற நிலைக்கு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய 100வது நாளில் வேதாத்ரி மகரிஷி ஒரு உயர்ந்த உன்னதமான அந்த சிந்தனையை இங்கே கொடுத்த தமிழ் ஆனந்த யோகம் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.